சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ ரகு. பூர்ணி, எங்க இருக்க? வீட்ல இருந்து கிளம்பிட்டியா இல்ல வீட்ல தான் இருக்கியா? நான் அப்பவே கிளம்பிட்டேங்க. கிளம்பி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால திரும்ப வீட்ல தான் இருக்கேன். சரி, பக்கத்துல அண்ணி இருக்காங்களா? அவங்க கிட்ட போன் கொடு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன், என்ன சொல்லணும்? நான் அதை அவங்க கிட்ட சொல்றேன்டி, கொஞ்சம் போன் அவங்க கிட்ட கூட. அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன்ல, என்கிட்ட சொல்லுங்க முதல்ல. அதென்ன எடுத்தோன்னு உங்க அண்ணி கிட்ட சொல்றேங்கிறது? ஏண்டி, உன்கிட்ட விஷயம்னு சொல்றேனே, உனக்கு சொல்ல மாட்டேனா? ஏன் அண்ணி கிட்ட சொல்றேனா? அதுக்கு காரணம் இருக்கு. போனை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. அப்ப அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? எனக்கு எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க போனை சைலண்ட்ல போட்டிருக்காங்களோ என்னமோ, இல்ல சார்ஜ் கிர்ஜ் போட்டிருப்பாங்களோன்னு தெரியல. அதனால தான் போனை கொண்டு போய் கொடுன்னு சொல்றேன். சொல்றத செய்யும் பூர்ணிமா. தரேன், இருங்க. செவந்தி, ஜுரம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் இந்து. என் பையனுக்கும் உனக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ தான் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்க. குட்டி பையா, என்னடா? செவந்தி, இந்தா ரகு பேசுறாரு. அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. ஏங்க, உங்க அண்ணி கிட்ட கொடுக்குறேன். ரகு, அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணி. போன் அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்களேன், அந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சிந்து, இதை பிடிச்சுக்கோ. சொல்லுங்க. ஹலோ ஹலோ அண்ணி, கேக்குதா? ரகு கேக்குது. ஹலோ, சொல்லுங்க ரகு, எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணி, அப்பா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல? எப்பா எல்லாரும் தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். சொல்லு.